அம்பி என்கிற ராமசாமி அண்ணாவுக்கும் என் மன்னியாக தெய்வானைக்கும் தங்கையாகிய வசந்தா அநேக கோடி நமஸ்காரங்கள். உங்களுடைய 80வது வயது பிறந்த நாளில் சதாபிஷேகம் செய்து கொள்ளுவா ஜூலை 17ஆம் தேதி ராசிபுரத்தில் நடக்கவிருக்கிறது. அதற்கு நாங்கள் எல்லோரும் குடும்பத்துடன் வந்து உங்களை வாழ்த்துக்கிறோம். பகவானிடம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் எல்லாம் நிறைஞ்சு கொடுக்குற மாதிரி பகவானிடம் பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. Namaskaram Ambi Mama, happy 80th. Wishing you all the good luck, good health, prosperity. May God bless you with abundance. May God bless you with lots and lots of good health. May you live a very long, healthy life. Thank you. Dear Tarun, happy funeral. God bless you with health, wealth, happiness and joy. Thank you. Hi Taruni, happy Poonal. May this Poonal bring lots and lots of joy, lots of understanding, lots of prosperity and lots of good health. May you flourish in life, be very happy. May all your dreams come true. Love you, child. Bye. Ambi Mama and Devana Mami, heartiest congratulations on your Satabhishekam. You've been always a great source of inspiration and support to me, and it was really lovely during a visit when we could meet you in Rasipuram. And congratulations to Tarun from me, Somini, Ragashavan, Amma, Shankar. ஹாப்பி பர்த்டே அண்ணா. தங்களின் 80வது வயது பிறந்தநாள் விழாவுக்கு எங்களின் நன்றி கலந்த வணக்கம். Happy your 80th birthday wishes Anna. Have a long and healthy life. Wishing you a fantastic 80th birthday Periyappa and congratulations on reaching a great milestone. Happy birthday Periyappa. Wishing you joy and happiness on your 80th birthday celebrations. ஹலோ சார், நான் ஆர்கேசி பேசுகிறேன். இவ்வளோ ரொம்ப இந்த ஒரு நல்ல ஹாப்பி அக்கேஷனில் இது ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் சீனு பிரியாவுக்கு தான் நீங்கள் அம்பி மாமான்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கும் நீங்கள் அம்பி மாமான்னு இப்போ வீட்டில் எப்போ ரெஃபர் பண்ணாலும் உங்களை சொல்லுவேன். அப்புறம் சின்ன குழந்தையிலேருந்து எங்கள் பசங்க உங்கள் குழந்தைங்க மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. சண்டையும் நல்லா வரும், ரொம்ப பாசமாக இருப்பாங்க 2 பேரும். இன்னித்து வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க சீனு பிரியாவும். அதே மாதிரி உங்கள் பசங்களும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் நான் கல்யாணம் ஆகி இந்த 50 வருஷத்துக்கு அந்த கிட்டத்தட்ட இருக்கும்போது நம்ம அந்த சண்டையெல்லாம் வரும்போது நம்ம எல்லாம் வாக்கிங் போவோம். நானே நீங்கள் மணிமாமாவெல்லாம் வாக்கிங் போகிறதெல்லாம் வாக்கிங் போய் அப்படியே இந்த ஆஞ்சநேயர் கோயில் சூடம் கொளுத்திட்டு வருவோம். அதெல்லாம் இப்போ ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த எப்போ ராசிபுரம் வந்தாலும் உங்கள் ஒய்ஃபு தெய்வான மாமி பசங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பா, நல்லா சாப்பாடுக்கு பதிலாக நல்லா கொடுத்து எப்பயுமே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பா. இதெல்லாம் எங்களால் மறக்கவே முடியாது. நீங்கள் இந்த ஒரு ஹாப்பி அக்கேஷனில் சதாபிஷேகத்தும் போது நீங்கள் கடவுள் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையை செஞ்சு சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஹலோ அம்பி, நான் உன்னோட அருமை தங்க உமா தான் பேசுகிறேன். எல்லாம் இந்த மாதிரி நல்லா இது நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் நாங்கள்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு நீங்கள் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நீ எப்போவுமே பாசமாக தான் இருப்ப. அப்போ நீங்கள் இந்த பில்டிங் இந்த ஒர்க் ஷாப்பெல்லாம் கட்டின்னு இருக்கும்போது எல்லாம் நம்ம ராத்திரியில் வேலையை முடிச்சுட்டு எல்லோரும் ஜாலியாக பேசின்னு இருப்போம். இப்போ எங்கள் பசங்களாமும் வந்தால் தேவான் மாமின்னு ரொம்ப பாசமாக ராசிபுரத்துக்கு வருவா. எல்லாரையும் ஒன்றா பார்த்து எல்லாரையும் ஒன்றா உட்காத்தி வச்சு எல்லாம் பாட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணுவோம் தெய்வானை. நான் இப்போ அதே மாதிரி உங்கள் பசங்களும் வைதேகி பூர்ணிமாலாம் வந்தால் அத்திம்பேருக்கு எங்களுக்கெல்லாம் எப்போவுமே வந்தால் நேரில் பார்த்துட்டு போவோம், இல்லை ஃபோன்லாம் பண்ணிட்டு போவோம். ஃபோன் பண்ணுவா. எல்லோரும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கிறது. அப்புறம் எல்லாம் உங்களுக்கு நீண்ட ஆரோக்கியம் எல்லாம் கொடுக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். Ambi Mama and Taifanai Mommy,
a divine couple, happy to share this on this special occasion. Ambi Mama, Funkle, Funny Uncle. This is how I would like to address him. He makes every family gathering an epic. A very loving and caring person, a stand-up comedian. A perfect combination of fun and wisdom. A person who is adaptable, competent, and highly efficient. Truly, an unsung hero. I share a lot of lovely memories with him. Daivanai Mami. Another mother figure who has an understated elegance and a true marvel. Seeking your blessings on this auspicious day. I miss you all, particularly the special lunch with vadai that would be served on this day. Thank you. Priya. ஹலோ அம்பிமாமா, 80வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எனக்கு இன்ஜினியரிங்க்கு பிள்ளையார் சுழி போட்டதே நம்ம பட்டறையில் தான். கேஸ்டிங்கு, மெஷினிங்கு, அந்த லேத்துலலாம் எவ்வளோ பார்த்துருப்பேன். அங்கே தான் வந்து பிள்ளையார் சுழி போட்டது. இன்னும் வந்து நான் என்ன வேலை பண்ணுறேன், என்ன ஏரியாவில் வேலை பண்ணுறேன், என்ன டெக்னாலஜின்னு ரொம்ப ஆசையாக ஒவ்வொரு தடவையும் கேட்குற ஒரே ஆள் நீ தான். உனக்கு வந்து இன்னும் அந்த இன்ஜினியரிங்கில் அவ்வளோ ஒரு பேஷன், அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் படித்த அளவுக்கு அப்போ இருந்த இன்ட்ரெஸ்டோட வாத்தியாரங்களும் இப்போ யாரும் சொல்லி தர்றதில்ல. நீங்கள் படித்ததும் அந்த மாதிரி இப்போ இதுவே மாறி போச்சு. நீ படிக்கும் போதெல்லாம் ரொம்ப நியரிங் இருந்தது இன்ஜினியரிங்கில். இப்போல்லாம் கொஞ்சம் நியரிங் தான் இருக்குது. அதனால் அதுவும் பெரிய ஒரு வித்தியாசம். நீ படிக்கும்போது எவ்வளோ நல்லா இருந்தது, நீங்கள்லாம் எவ்வளோ கற்றுன்னு வந்திருக்கீள் அப்படிங்கிறதுக்கு. வேற என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸ்கிரிப்ட் ஒன்றும் இல்லை என்கிட்ட. 80வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள், அவ்வளோதான். மாப்பிள்ளை சார், நீங்கள் வந்து தம்பதி சமேதராக இது சதாபிஷேகம் பண்ணிக்கிறத பற்றி எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை பார்க்கறதுக்குள்ள பாக்கியமும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. எங்களுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்களை தெரியப்படுத்திக்கிறோம். இந்த சமயத்தில் உங்கள் மஞ்சப்பையன்னு சொல்லுவார் நம்ம சம்பத்குமார், அந்த ஞாபகமும் எனக்கு வருது. இந்த மஞ்சப்பையை விட்டுட்டீங்க இப்போ அப்படியே. சொல்லு பத்மா. ஆசீர்வாதம். எங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு 2 பேருக்குமே. வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். அரசியல்வாதிங்க மாதிரி சொல்லிட்டேன், சரியா? ராசிபுரம் ரோட்டரி கப்பல்ஸ்க்கு எங்களோட பெஸ்ட் விஷஸ். நல்லபடியாக அவங்க 80 நடக்கட்டும். பூர்ணிமா பையன் தருணோட பூனல் பண்டிகையும் நல்லபடியாக நடக்கட்டும். கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் வந்து சிறப்பித்து தருவோம். அவங்களோட ஆசீர்வாதம் என்றைக்கும் வேணும் எங்களுக்கு. நன்றி. ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் ராம் மாப்பிள்ளை. மெனி மோர் டு கம். வந்து இது மாதிரி எனக்கு வந்து ரொம்ப உங்கள் ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும். அதுவும் என் தங்க எல்லாத்துக்கும் ஓடி வருவோம். நீங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி கொடுப்பேன். அப்புறம் 2வது, நீங்கள் வந்து ஒரு சமயத்தில் நான் அமெரிக்கா கிளம்புற டைமில் யாருமே பணம் வேணுமான்னு கேட்கல. நீங்கள் ஒருத்தர் தான் பணம் வேணுமான்னு கேட்டேன். அதை நான் மறக்கவே மாட்டேன் நான். அது ஏன்னா அந்த டைமில் வந்து ரொம்ப ஹெல்ப் அது. அப்புறம் இது மாதிரி நிறைய எல்லாத்துக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நீங்கள். நான் உங்களை விட வந்து 4 மாதம் வந்து சின்னவோ. அதனால் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் நான். நீங்கள் நல்லபடியாக இருக்கணும். அப்புறம் ரொம்ப உங்கள் ஃபேமிலியை வந்து உங்கள் அம்மா எல்லாருமே பிடிக்கும். 2வது உங்கள் பொண்ணு பூர்ணிமா, வைதேகி எல்லாருமே வந்து எல்லாரும் சொந்த பொண்ணு மாதிரி ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கா. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தெய்வம் எல்லாத்துக்கும் ஓடி வந்துடுவோம். ஃபஸ்ட்டு ஓடி வந்துடுவோம். எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப இதாக இருந்தது. அதான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. நீங்கள் நல்லா நீடூழி வாழணும். 100வது வயசு கொண்டாடணும். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சித்தப்பா. நமஸ்காரங்கள். உங்களை ஆசீர்வாதம் தேவை எங்களுக்கெல்லாம். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே 2 விஷயம் உங்களை பற்றி எனக்கு தோன்றது வந்து என்னென்னா, எனக்கு மேபி தோணும் ஜெயம் பாட்டிக்கு நீங்கள் தான் ஃபேவரட் மாப்பிள்ளைன்னு சொல்லி. ஏன்னா எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் ஸ்ரீனிவாஸ் சித்தப்பாவும் கொஞ்சம் வேறு மாதிரி டைப்பு. ஸோ நீங்கள் கொஞ்சம் மேபி ஜெயம் பாட்டிக்கு ஃபேவரட்டாக இருக்க நிறையா சான்சஸ் இருக்குது.
இன்னொன்று வந்து என்னென்னா உங்களோட அந்த மியூசிக் ஓட இன்ட்ரெஸ்ட்னால வந்து உங்களுக்கு இருக்கிற நாலேஜை வந்து எங்களாக கற்றுட்டுருக்கிறவாளுக்கு கூட இருக்காது. அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவு நாலேஜ் உங்களுக்கு. அதில் வந்து நல்லா டெவலப்பும் பண்ணிட்டு அதில் ராகம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் அண்ட் இட்ஸ் அன்பிலீவபிள் உங்களோட அந்த நாலேஜ். அண்ட் அது வந்து இப்போ கூட நீங்கள் வந்து இவ்வளோ சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு உங்கள் ஒய்ஃப், உங்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து அதில் ஓரியன்ட் பண்ணி தெய்வம் சித்திக்கும் அது நேச்சுரலாக இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்குள்ளே ஒரு நல்ல மேட் ஃபார் இச் அதர் பேராக உருவாக்கியிருக்கு. ஸோ ஐம் ஸோ பிளெஸ்ட் தட் we have your wishes. So please continue to inspire us and bless us. Thank you. Chithappa, happy birthday and happy 80th birthday. Have a wonderful day and really good celebration. Thanks for all the best wishes and love and affection you've showered on us all through your life. Thank you so much. Happy birthday, Chittappa. Wishing you good health and happiness in the years to come. ஹாப்பி பர்த்டே அத்திமேர். நீங்கள் இது மாதிரி சந்தோஷமாகவும் இளமையோடையும் சுறுசுறுப்பாகவும் இருக்கணும். உங்களுடைய 100வது வயசை நாங்கள் எல்லாம் நல்லா கிராண்டாக கொண்டாடணும். அடுத்தது நீங்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போவுமே வேணும். தேங்க்யூ. ஹாப்பி 80th பர்த்டே ராமசாமி பெரியப்பா. சூப்பர். ஸோ நாங்கள் எல்லாம் வந்துடுறோம், உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறோம் பெரியப்பா. குட். அப்புறம் உங்கள் ஹெல்த்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரீசனே வந்து உங்கள் பிஸ்னஸும் உங்கள் ரோட்டரியும் தான். ஸோ அவ்வளவு அதெல்லாம் தீவிரமாக நீங்கள் அதில் ஃபுல் டைமாக பண்ணுறதுனால தான் வேறு நெகட்டிவ் தாட்ஸே இல்லாமல் இவ்வளோ ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. கிரேட் கிரேட் பெரியப்பா, கிரேட். Hi Peripa, happy birthday. Best wishes for a healthy life ahead. Hi Tata, happy 80th birthday. Happy 80th birthday Tata. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அத்திம்பேர். உங்களோட அன்பும் ஆசீர்வாதம் என்னைக்கும் எங்கள் எல்லாருக்கும் இருக்கணும். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அத்திம்பேர். ஈஸ்வரமூர்த்தி பாளையம் லீலா ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். சதாபிஷேகம் காணும் என்பி ராமசாமி என்கிற அம்பி தெய்வானிக்கு லீலா அத்திமேரின் ஆசீர்வாதங்கள். நான் பாலு, ரமணி, கிருஷ்ணன், சந்திரு, அம்பி, உமா, மணி, வசந்தா எல்லாம் ஒன்றாக பள்ளிக்கு சென்று வருவோம். ஒன்றாக விளையாடுவோம். சம்மர் லீவு வேறு லீவுக்கெல்லாம் மாமா ஃபேமிலி, சித்திகள் ஃபேமிலி எல்லாம் ராசிபுரம் வருவா. அந்த சமயத்தில் மாரியம்மன் திருவிழா இருக்கும். அப்போ வெங்கட்நாராயண தாத்தா பேரன் பேத்திகளை மாரியம்மன் கோவிலுக்கு கூட்டி சென்று சுவாமிகளை தரிசித்து விட்டு குருவார பொம்மை, கரும்பு துண்டு வாங்கி கொடுத்து திரும்ப வீட்டுக்கு கூட்டி கொண்டு வருவார். அம்பி ஆவடியில் டேங்க் ஃபேக்ட்ரியில் நல்ல வேலையில் இருந்தான். அந்த வேலையை விட்டுட்டு அம்மா அப்பாவுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு ராசிபுரம் வந்து பெஸ்ட் காஸ்டிங் ஒர்க்ஸ்னு ஒரு தொழில் ஆரம்பித்து சிறப்பான முறையில் நடத்திட்டு வரான். அப்புறம் ராசிபுரம் மாரியம்மன் கோவில் திருவிழா பூச்சாட்டிய பிறகு 15 நாட்கள் தினம் ஒரு சமுதாயத்தினர் சத்தாபரணம் நடத்திட்டு வருவா. அதில் பிராமண சமுதாயத்துக்கு கொடுக்கவே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் போராடி விடாமுயற்சியால் இந்த வருஷம் அம்பி சேர்ந்த எல்லோரும் பிராமண சங்கத்து மூலமாக இந்த வருஷம் பர்மிஷன் வாங்கி பிரமாதமாக ரொம்ப விமர்சையாக சத்தாவரணம் பண்ணினான். அப்புறம் ராசிபுரம் ஸ்ரீராமர் பஜனை மடத்தில் ஒவ்வொரு வருஷமும் ராமர் சீதை கல்யாணமும் ராதாகிருஷ்ணர் கல்யாணமும் வருஷம் ரொம்ப விமர்சையாக நடைபெறும். அதில் அம்பியும் ஒரு மெம்பராக இருந்து கூட இருந்து எல்லாரோட விடாமுயற்சியோட சிறப்பாக நடத்தின்னு வரான்.
அதே மாதிரி சத்தாவரணத்தையும் எல்லாரோட முயற்சியோட ரொம்ப சிறப்பாக நடந்து வந்தான். எல்லாரோட ஒத்துழைப்பு முயற்சியோட சிறப்பாக நடத்தின்னு வந்தான். எல்லோருக்கும் எங்கள் ஆசீர்வாதம், சந்தோஷம், சதாபிஷேகம் சிறப்பாக நடக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் பாலசுப்ரமணியன், டெல்லி கங்கா நகர். வர்ற 17ஆம் தேதி நம்ம அம்பி என்பி ராமசாமிக்கு சதாபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அம்பியை பற்றி ஒரு சின்ன மலரும் நினைவு. அம்பிக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு வித்தியாசம். நாங்கள் ராசிபுரத்தில் பழகும் போதும் அந்த வயசு வித்தியாசம் இருந்தது. அம்பி கொஞ்சம் சாப்பிட்டு நேச்சர். நாங்கள்லாம் கொஞ்சம் வாழு அங்கே அங்கே போவோம், ஏதாவது அவங்களை பண்ணுவோம். அம்பி அப்படி இல்லை. அம்பி கொஞ்சம் சாப்பிட்டு. அப்புறம் இந்த பூனல் போட்டது அம்பிக்கு எனக்கும் ஒரே நாள்ல பூனல் போட்டான். அது கூட திடீர்னு முடிவாகி எனக்கும் அம்பிக்கு ஒரே நாள்ல பூனல் போட்டான். அப்புறம் இன்னொன்னு எனக்கு சொல்லணும். அதாவது அம்பி SSLC முடிச்ச உடனே அம்பிய என்ன படிக்க வைக்கணும், காலேஜில் சேர்க்கணுமா பாலிடெக்னிக்ல சேர்க்கணுமா அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஸ். அப்போ அம்பியோட அப்பா என்ன பண்ணாருன்னா, சித்தப்பா சித்தி என்ன பண்ணாருன்னா, வீட்டுல சுவாமி படத்துக்கு முன்னால பொட்டலம் கட்டி பூ போட்டு பார்த்து அதுல பாலிடெக்னிக்ல சேர்க்கலாம் அப்படின்னு வந்தது. அதை வச்சுதான் அம்பிய சேலம் தியாகராஜா பாலிடெக்னிக்ல சேர்த்தா. அதுக்கப்புறம் ஏஎன்ஐ சென்னைக்கு வந்தா, கோடப்பாக்கத்தில் ஏஎன்ஐ படித்தான். ஏஎன்ஐ நல்ல நல்ல மார்க். அதுக்கப்புறம் சொந்தமாக தான் தொழில் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ அவனோட ட்ரேடிங் கம்பெனி இருக்கிற இடத்துல அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல பெஸ்ட் கேஸ்டிங் ஒர்க்குன்னு கேஸ்டிங் ஆரம்பிச்சார். கேஸ்டிங் தொழில் ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில். அதை அம்பி சென்னையில் இருந்தெல்லாம் ஆளுகள் எல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக பண்ணினார். அதுக்கப்புறம் தான் சரி அந்த கேஸ்டிங்கை மூடிட்டு அதே இடத்துல இப்போ ட்ரேடிங் ஆரம்பிச்சு அந்த ட்ரேடிங் நல்ல ஓகம் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எனக்கு அம்பி கூட ராசிபுரத்துல பழகியிருந்த விட சென்னையில நான் அம்பியும் பழகியிருந்த நிறைய. அம்பி சென்னை ஆவடியில வேலை, அந்த ரீசர்ச் ஃபேக்டரியில வேலை. அப்போ எங்களுக்கு சிதாயிரம் பேட்ட சித்தப்பா வீடு தான் ஹெட் குவார்டர்ஸ். இன்னைக்கு நானும் வருவேன், அங்கேயும் வருவோம். அங்கே நிறைய மீட் பண்ணுவோம், பேசுவோம். அம்பி ஆவடியில வேலை, அதனால வேலைக்கு போயிட்டு சௌரியமா இருக்கும். பெரம்பூர்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தியே ஒரு லாட்ஜில் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். அந்த ரூமுக்கு நான் அப்போ போவேன். அப்போ அம்பி நான் சேர்ந்து அம்பி ஒரு பஸ்ஸில் சாப்பிடுவோம். அந்த பஸ்ஸில் அம்பியோட நான் சாப்பிட்டுருக்கேன். நிறைய தடவை அம்பி கூட சாப்பிட்டுருக்கேன். அம்பி கூட எனக்கு ராசிபுரத்தில் நான் பழகியதை விட சென்னையில் நான் பழகியது அதிகம். இப்போ அம்பிக்கு சதாபிஷேகம் நடந்தது. சதாபிஷேகம் முடிஞ்சு நல்லபடியாக நடந்து அம்பி அவனோட பெண்களோடையும் பையனோடையும் பேர குழந்தைகளோடையும் நிறைய வருஷம் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கும். Hello everybody, நான் Chandru from Chennai. We are very happily celebrating the Sadabhishegam of NP Ramaswamy, அதாவது நஞ்சுண்டாபுரம் பெரியசாமி ஐயர் ராமசுவாமி
fondly known as Ambi in family circles. We are celebrating his Sadabhishekam in a very, very grand manner in Rasipuram. இந்த சமயத்தில் அவரை பற்றி a few impressions about me ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ராசிபுரத்தில் நாங்கள்லாம் சின்ன கிரகாரத்தில் ஒரே தெருவில் வசித்து வந்தோம். ஆனால் அம்பி அண்ணா வந்து எனக்கு ரொம்ப சீனியர். அவர் வந்து இன்ஃபேக்ட் ஹீ இஸ் த சீனியர் மோஸ்ட் மேல் மெம்பர் ஆஃப் த ராசிபுரம் கசின்ஸ். அதனால் எனக்கு டைரெக்டாக அவர் கூட ஒன்றா ஸ்கூல் போனோம், காலேஜ் போனோம், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஐ ஹவ் அப்சர்வ்டு ஹிம் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸு. என்னோடய இம்ப்ரெஷன்ஸ் அவரை பற்றி நான் இந்த சமயத்தில் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இன்ஃபேக்ட் அம்பி அண்ணா இஸ் தி ஃபஸ்ட்டு இன்ஜினியர் அமாங் த ராசிபுரம் கசின்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு குவாலிஃபைடு இன்ஜினியர். ஏஎம்ஐ படிச்சுட்டு சென்னையில் எம்ப்ளாய் பண்ணிட்டு இருந்தார். ஹி வாஸ் எம்ப்ளாய்டு இன் சென்னை. அவள் ராசிபுரம் பெரியசாமி ஐயருடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஹி வாஸ் ஹேவிங் தட் ஆண்டர்ப்ரனூரியல் அர்ஜ் இருந்தது. நம்ம ஏன் சம்பளம் வாங்கணும், நம்ம 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற நிலைமைக்கு வரணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு ராசிபுரத்துலேயே ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஆரம்பித்தார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராசிபுரத்துலேயே ஃபஸ்ட்டு டைம் காஸ்டிங் வேலை ஆரம்பித்தது. உலோகங்களை உருக்கி வார்த்து பண்ணுறது அவர் தான் முதல்ல ஆரம்பித்தார். முதலில் அலுமினியம் மெல்ட் பண்ணி ஃபுட்வால்வு அச்சில் வார்த்து அதை ஃபுட்வால் பண்ணினதெல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். தென் ஹீ ஸ்லோலி மூவ்ட் ஆன் டு அயர்ன் காஸ்டிங். அந்த மாதிரி அவர் அப்படியே டெவலப் பண்ணிட்டு போய் இன்றைக்கி ராசிபுரத்தில் ஒரு மிகப்பெரிய டீலராக இருக்கார். அவருடைய விடாமுயற்சி, கடின உழைப்பு எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். ஹி இஸ் அ பிக் லெசன் அண்ட் கைடன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அவர் ரோட்டரி கிளப் மூலமாக நிறைய சோஷியல் சர்வீஸில் தன்னை ஈடுபடுத்தின்னு வந்தார். இப்போது அனுபவம், அறிவு, வயது எல்லாம் முதிர்ச்சி அடைய காய் கனிந்து பழமாகிற மாதிரி தன்னை ஆன்மீகத்தில் ரொம்ப சிறப்பாக ஈடுபடுத்தின்னு இருக்காரு. டிஃபெக்டாக இருந்த ராசிபுரம் பஜனை மடத்தை திருப்பி ரிவைவ் பண்ணி நித்திய பூஜைகள்லாம் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஆரம்பித்த பொழுது இவர் மிகப்பெரிய பேக் போனாக சப்போர்ட்டாக இருந்து அந்த இதில் தன்னை ஈடுபடுத்தி இப்போ ராசிபுரம் பஜனை மடம் ரொம்ப சிறப்பாக இயங்கிறது. அதே மாதிரி ராசிபுரம் நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலினுடைய ஒரு கட்டளை, ஒரு நாள் கட்டளைகளை பிராமண சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு பேசி வாங்கி இப்போ ஒரு கடந்த சில வருடங்களாக முன்னாடி நின்று ரொம்ப சிறப்பாக அவர் நடத்திட்டு வர்றாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் இதே மாதிரி தொடர்ந்து இதெல்லாம் செய்யணும். அம்பி அண்ணா இஸ் பிளெஸ்டு வித் அ ஒண்டர்ஃபுல் ஃபேமிலி. தெய்வானை வந்து முருகனுக்கு தான் பக்கபலமாக இருக்கணுமா, தெய்வானை ராமசாமிக்கும் பக்கபலமாக இருக்கணும்னு காட்டுற மாதிரி தெய்வானை மன்னி ஒரு டாக்டர் புலி, ஒரு சமையல் புலி, ஒரு கலைத்துறை புலி, எல்லோரும் குழந்தைகளாக இருக்கா அவருக்கு. இந்த மாதிரி அவருடைய அந்த ஹாப்பி ஃபேமிலி எப்படியே அருமையாக தொடரணும். அம்பி அண்ணா 80களை கடந்து 90களை கடந்து 100ஐயும் கடந்து நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட சகல வசதிகளோட சௌபாகியத்தோட அவர் வந்து நீண்ட காலம் இருந்து இருக்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசைகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் எவ்ரி ஒன். Today is your special day, Rasipuram Ambi, as you are popularly known in the family. For me, you are special as you are named after my dear father. Also, you have stayed back in Rasipuram when all the others have left.
and established yourself with a name to reckon. You and Devane have welcomed each one of us with open arms, continuing with the tradition of your parents Ponniyathai and Attimber. Your children Vaidehi Rajesh, Purnima and Saminathan are budding talents in their chosen fields. We all wish you and Devane happy 80th birthday. Our namaskars to you both. Continue to make Rasipuram proud. அம்பிக்கும் தேவயான மன்னிக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இது 7ஆம் தடவை ராசிபுரத்துக்கு வந்துட்டுருக்கேன். இது வரலையும் 6 தடவை வந்தது நைனாமலை கோவிலில் நைனாமலை ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு அவசரம் வந்தது. அதில் 4 தடவை புது வீட்லேயும் 2 தடவை நம்ம தாத்தா வீட்லேயும் இங்கே வந்து இருந்திருக்கேன். மணியும் சரி அம்பியும் சரி அப்படி எங்களை நல்லா பார்த்துண்டு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு எங்களோட குலதெய்வ பிரார்த்தனைகளை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தா. அந்த நன்றி எனக்கு எப்பவுமே இருக்கும். இன்னைக்கு அம்பிக்கு சதாபிஷேகம். இது 2வது பரம்பரை. 50 வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சு திருப்பி ராசிபுரத்தில் கூட போகிறது. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக 72 எங்கள் அப்பா தன்னோட அப்பாவோட சாதத்துக்கு அங்கே வந்தது ஞாபகம் இருக்குது. அதுதான் கடைசி எங்கள் அப்பா அங்கே வந்தது. அதுக்கப்புறம் 73 அத்தை அந்த வீட்டை விட்டுட்டு இங்கே மெட்ராஸுக்கு வந்துட்டா. அவளும் திருப்பி அங்கே போன மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் a grand event to celebrate, not only from the point of view of Ambiyoda 80th birthday, but also that all of us are coming together for this great grand function. அதுக்கப்புறம் அதனால் அம்பிக்கும் அவள் குடும்பத்தினார் அவளோட ஃபேமிலிக்கும் என்னுடைய நன்றி, சாஷ்டாங்க நமஸ்காரம். பவானித்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம் இதி ஸ்தோதும் வாஞ்சன் கதயதி பவானித்வமிதி யஹ ததைவத்வம் தஸ்மை திசசி நிஜசாயுஜ்ய பதவீம் முகுந்த பிரம்மேந்திர ஸ்ஃபுடமுகுட நீராஜித பதாம். சார் நமஸ்காரம் சார். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். உங்களுக்கும் மன்னிக்கும் ஹாப்பி 80th பர்த்டே. எனக்கு ஒரு சந்தேகம் சார். இந்த பெரிய அம்பிங்கிற பேர் வந்து உங்களுக்கு முதல்ல வச்சாங்களா, எனக்கு அம்பின்னு வச்சதுனால நீங்கள் பெரிய அம்பியா அப்படின்னு தெரியுதோ? இருந்தாலும் ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. உங்கள் பேர் நான் ஷேர் பண்ணுறதில்ல. நேர்லேயும் பார்க்க போகிறோம். என்னுடைய நமஸ்காரங்கள். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. லெட் அஸ் பி இன் டச். தேங்க்யூ. ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம்.
அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். முதல்ல அண்ணாக்கும் மன்னிக்கும் சத அபிஷேகத்திற்கான என்னுடைய வாழ்த்துக்களும் நமஸ்காரங்களும். என்னுடைய அண்ணா ராஜா இருக்கா இல்லையா சென்னையில், அவனை நாங்கள் ஆற்றுல அம்பின்னு தான் கூப்பிடுவோம். அந்த ராஜா அண்ணா மாதிரி, ரமணி அண்ணா மாதிரி எங்களுக்கு பெரிய அண்ணா பெரிய அம்பி. சின்ன வயசில் நாங்கள் குரோம்பேட்டில் இருந்தபோது அடிக்கடி ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக்கெண்ட் எங்கள் ஆற்றுக்கு வருவார். அவர் சென்னையில் இருந்தபோது ரொம்ப ஜாலியாக எங்கள் கூடலாம் விளையாடிட்டு இருப்பார். எங்கள் அப்பாவுக்கு பிரத்யேகமாக பெரியம்பி அண்ணான்னா ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஸ்கூல் கதைகளெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவர்கிட்ட சொல்லுவேன். அவரும் பொறுமையாக, அது எவ்வளோ அபத்தமாக இருந்தாலும் பொறுமையாக கேட்டு சிரித்து என்கரேஜ் பண்ணி எல்லாம் பண்ணுவார். எங்கள் அம்மா ஜானகி சித்தி கடைசியாக வெளியூருக்குன்னு வந்தது ராசிபுரத்துக்கு தான், பெரியம்பி அண்ணா மன்னி ஆற்றுக்கு தான். இப்படி எங்கள் லைஃப்பில் பல முக்கியமான ஸ்டேஜஸில் அண்ணா இணைஞ்சிருக்கார். அவர் கூட நாங்கள் இருந்த நாட்கள், அவர் கூட பழகினது எல்லாமே ஸ்டில் கிரீன் இன் மை மெமரி. இந்த நல்ல நாளில் அண்ணாக்கும் மன்னிக்கும் கடவுள் தீர்காயுசும் நல்ல ஆரோக்கியமும் கொடுத்து அருளணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அடுத்து மறுபடியும் இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அண்ணாவுடைய 100வது வருஷத்து செலிப்ரேஷன்லேயும் பங்கெடுத்துக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் அண்ணா மன்னி. தேங்க்யூ. Hello, Namaskaram. It is a joyous occasion for all of us in the Rasipuram family to be celebrating the Sadabhishekam of our dear cousin Ambi, as he is fondly called by all of us. He is an affectionate and fun-loving person as far as I can recollect. I remember the fun-filled moments in our childhood when he used to tease us while trying to draw water from the well. Though he was much senior to me, I remember him teasing about the Palakkad accent of these sisters from Mumbai. I can recollect the excitement I felt when we attended his marriage 50 years ago. I had the opportunity to stay at the Rasipuram household for quite a long time. I was even more excited to see Manni with her long tresses and beautiful smile. It has been 50 years of hard work and sincerity and a successful life. I understand that he is a multifaceted person and he is a VIP in Rasipuram. Also has a wonderful family of 3 children and a close-knit extended family. We, Mohan and myself, wish a very happy birthday and many more years of happiness, health and wealth. Thanks to Vaidehi for letting us share this joy. ॐ वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. ॐ शान्ति शान्ति शान्तिः. Namaste everybody. I'm very happy to know that all the children and grandchildren together are conducting this ceremony, this celebration of the 80th birthday of my brother
Sri Ramaswamiji, whom we fondly call Ambi. And it is a contradiction, you know. We call him Ambi Anna. Ambi means Tambi, younger brother. Anna means older brother. But this is a typical contradictions that exist in our speech, in our culture. I am very happy for that. I wish I could have been there, but it is just impossible to leave here my responsibilities and come there. I wish the function all the success and let everybody gain the blessings for conducting this function. This function is also called as Shatabhishekam or Sahasra Chandra Darshanam. A person who has lived his 80 years has seen 1,000 full moons. That's why this occasion is called celebrating his life up to now when he has seen the 1,000 full moons. Sahasra Chandra Darshanam. Tamil it will be Ayiram Pirai Kanda. Ayiram Pirai Kanadal. Ayiram Pirai Kanda. Sri Ramaswamy அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் and best wishes. This is supposed to be done by the children and the grandchildren of the person. In our Vedic culture, to get married, have children, and get those children married, and they should have children. This is all the Vedika duty of a person. It is a Vedika responsibility, duty. Because this is to keep the Vedika culture going. The Vedika culture has to be kept going. Therefore, it is the duty of everybody to keep the generations going. So this is all part of that. Even though today most of us are not living a Vedika lifestyle, whatever lifestyle we live is Vedika because we are in this Vedika culture. That is why you are even now, you are all collecting together with all family and friends, collecting together and having this function celebrated. When we have lived up to 60 years, 70 years, 80 years, at 60 years, what is done is called Shashti Abda Purti. At 71 years, what is done is called Bhima Ratha Shanti. And this is Sahasra Chandra Darshanam or Shatabhishekam. In all these levels, these celebrations are done, celebrating that life you have lived, the person has lived, in keeping with the Vedika culture. And at the same time, to do the rituals that are being done are all meant for Shanti and Pushti. Pushti means giving more strength and help to that person. And Shanti means reducing the obstacles that are there in the person's prarabdha karma. So meant for Shantyartham, Pushtyartham. And we would have done so many things which we should not have done. Or omitted so many things which we should have done. So as a prayashchitta also, these rituals are performed. So Shanti, Pushti, Prayashchitta. This is the purpose of this 60th birthday, Shashtiyabda Purti, 71st birthday celebration, that is Bhima Ratha Shanti, and the 80th, that is Sahasra Chandra Darshanam or Shatabhishekam. And it is a great fulfillment for the person because he is surrounded by his children and grandchildren and the family and the relatives. And it is a great fulfillment of duty for the children and the grandchildren to organize this function and be part of this function. Only in today's world, this one request to all the younger generation, please be committed and involved in all these functions. And please do it in your lives later. We all will not be there to see the 60th and the 70th and the 80th celebrations of all of the younger people. Please follow it up in your life and try to understand more about this Vedic culture and try to follow the aspects of them
in in your lives as much as possible. Because this is a heritage that you all have received. You have received it. You should at least know what it is before throwing it away. You should at least see what it is. Even if we clear our homes and we want to clear up what things have been, junk has been accumulating, we will always see each one of them and say, maybe this is valuable, I should not throw. It will take some time for one whole day to analyze what is to keep, what is not to keep. Something important should not go away. This way, all our cultural heritages and practices should be analyzed by the modern generation and understood and not thrown away without understanding. Because it's a big heritage you have all received, and I wish you that you do this in your lives also. And for this function, I wish you all the best. I have fond memories of growing up with Ramaswamy ji, my Anna, in my younger days. All my older brothers, Ambi Anna, Mani Anna, Balu Anna, all of them were all big heroes in my life. And I have such fond memories of growing up with all of them. And all the sisters, all the brothers and sisters of my age, younger to me, older sisters like Leela Akka, Vasanta Akka, Uma Akka, she's also older to me by 1 year. And all my contemporaries and all the people younger to me, we were all one in the one big group of Rasipuram family, all of us. I'm sure we are more than 45 people in this same generation. And I'm extremely happy to have had that growth, that growing up there. Such fun we used to have. So many things we learned from our grandfather, from our grandmother. So many things we learned from our grandfather, grandmother, and our other aunts and our mamas. They were all heroes for us. We all have learned together from Ramaswamy Mama, from Varadaraja Mama, from Pattabi Mama, and all my Periyammas and Chittis, Amritam Periyamma, Ponni Periyamma, all our such stalwarts and such great figures from the point of view of myself as a young girl, 4-5-year-old girl. I have all those fond memories of growing up with all of you, with all of them. And today I remember all of that. And I remember our Ambi Anna was the one to start the business of making iron things, molded, he started that business and he did it very well, making things of molten iron. And Mani Anna running the coffee business started by his father. All such fond memories are there. And maybe sometime when I have time, I will visit. But right now, I will make a prayer. With that prayer, I will end this small talk. Wishing this function a great success. Om Swasti Prajabhyah Paripalayantam Nyayena Margena Mahim Mahishaah Gobrahmanebhyah Shubhamastu Nityam Lokaah Samastah Sukhino Bhavantu Kale Varshatu Parjanyah Prithvi Sasya Shalini Desho Yam Kshobarahitah Brahmana Santu Nirbhayaah Sarve Bhavantu Sukhinah Sarve Santu Niramayaah Sarve Bhadrani Pashyantu Ma Kaschit Dukkhabhag Bhavet Asato Ma Satgamaya Tamaso Ma Jyotirgamaya Mrityorma Amritangamaya Om Purnamadah Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevashishyate Om Shanti 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 Harihi Om Shri Gurubhyo Namaha Harihi Om Namaste. அம்பியோ தெய்வம் ஐடியல் பேரு அம்பிக்கும் தெய்வத்துக்கும்
ஜோரான லைஃப் அம்பி கல்யாண வைபோகமே தெய்வோ கல்யாண வைபோகமே 500 போடுமா